விஜய் மற்றும் த்ரிஷாவுடைய உறவு குறித்து தமிழ் சினிமாவில் பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களுமே கருத்து தெரிவிப்பது அப்படின்றது சகஜமான ஒரு விஷயம்தான். ஆனா அதனையுமே தாண்டி பாலிவுட் அளவுல விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து பேசப்படுவது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. மேலும் இது அதிர்ச்சியாகவுமே பார்க்கப்படுது. அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்ற தகவலுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தன்னுடைய கணவருக்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக சொல்லி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. இதனை தொடர்ந்து அவர் மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. பெயர் சொல்ல விரும்பாத நடிகையுடன் கடந்த சில வருடங்களாக அவர் உறவில் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. தேவைப்பட்டா அவங்களுடைய பெயரையுமே நான் குறிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கு சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி பரபரப்புமே ஆச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விவாகரத்து வழக்கு முடியும் வரையில தன்னை நீலாங்கரை வீட்டுல தங்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு இரண்டாவதாக ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. இந்த சூழல்ல தான் இப்போது இது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகியிருக்கு. அதாவது இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூட்டிக் கொண்டு திருமணத்திற்கு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயமுமே சர்ச்சையாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்குமே இரண்டாவது திருமண ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவுமே சொல்லப்படுது. சோ இவங்களுடைய திருமணம் சங்கீதாவுடனான விவாகரத்திற்கு பிறகுதா அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுமே சும்மா இருக்காம அடிக்கடி சங்கீதா அவர்களை சீண்டுவது போல் பல விஷயங்களை பண்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.